ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நர்மதாஸ் தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். கொத்தமல்லி இலையை எப்படி 10 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணால் உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி பாட்டில் எடுத்திருக்கேன். இந்த எம்டி பாட்டிலில் நான் ஒரு ரப்பர் பேண்ட் வந்து போட்டுக்கிறேன். இந்த ரப்பர் பேண்ட் எதுக்காக நான் போடுறேன்னா, மார்க் பண்ணுறதுக்காக நான் போடுறேன். சர்க்கிளாக வந்துட்டு நமக்கு கட் பண்ணணும், அதுக்காக இந்த இது போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு வந்து கேப் கொடுத்துக்கோங்க. இப்போ ஏதாவது ஒரு மார்க்கர் பென் எடுத்து நல்லா வந்துட்டு அந்த ரப்பர் பேண்ட் சுற்றியும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக கட் பண்ணலாம், அதுக்காக தான் நான் இந்த இது பண்ணுறேன். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி ப்ராசஸ் நீங்கள் பண்ணிக்கோங்க. நம்ம மார்க் பண்ணியாச்சு. இதை வந்துட்டு நான் வந்து சிசர் வச்சு கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சர்க்கிள் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த இதை. ஸோ வந்து பாட்டிலில் நீங்கள் இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண பிறகு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு நீட்டாக வந்து கட் ஆயிடுச்சு. மேல் போர்ஷனும் கீழ் போர்ஷனும் 2 போர்ஷனும் நமக்கு கிடச்சிருச்சு. இதில் வந்துட்டு மேல் போர்ஷன் நான் எடுத்திருக்கேன். மேல் போர்ஷனில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கொஞ்சம் கேப் கொடுத்தோம்ல, ஸோ அந்த கேப் அளவுக்கு வந்துட்டு நான் எப்படி கட் பண்ணுறேன் அப்படிங்கிறது பாருங்கள். இப்போ வந்து இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். ஒரு ஸ்லிட் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளி வந்துட்டு எல்லாமே ரொட்டேட் பண்ணி அந்த சர்க்கிள் சுற்றியுமே ஒரு 1/2 இன்ச் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இதே மாதிரி எல்லா பக்கத்துலேயும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணியாச்சு. இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி மூடி வச்சுக்கலாம். இப்படி மூடுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி வந்து அரைக்கட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரைக்கட்டு கொத்தமல்லியை வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். கொத்தமல்லியில் வந்துட்டு அந்த ஸ்டெம் பகுதி நமக்கு தேவையில்லை. ஸோ வந்துட்டு அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிடலாம். மிச்சம் இருக்கிற பார்ட்டை தான் வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். இப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ணி நீங்கள் 10 நாள் வச்சாலுமே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ வந்து கீழே இருக்க போர்ஷன் நான் எடுத்துட்டேன். இந்த போர்ஷனில் தான் வந்துட்டு அந்த ஸ்டெம் பகுதி கீழே வர மாதிரி வச்சுட்டு மேலே இருக்கிற இலைகளை நல்லா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நம்ம வந்து அந்த மேலே கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த மூடி, ஸோ அந்த மூடி போட்டு நம்ம இப்போ வந்து மூட போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணால் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸாக இருக்கும். நம்ம வந்து நார்மல் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணுவோம், கவரில் ஸ்டோர் பண்ணுவோம், அந்த மாதிரி வைக்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. நான் யூஸ் பண்ணி பார்த்து தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக வந்து சீல் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து சூப்பர் டிப்பு, நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எல்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அரைக்கட்டு கொத்தமல்லி வச்சுருக்கேன். ஒரு கட்டு கூட இதே பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.